குறித்து வாசம் பண்ணது சொல்லி தாவீது சொன்னது அபிஷேகம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகளை தான். அப்ப அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் கூடி இருக்கக்கூடிய இந்த மகத்துவமான இடத்துல அசதியா வர்றவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அதை முதல்ல திருத்திக்கங்க. அதை சரி பண்ணிட்டீங்கன்னா தான் நீங்க தொடர்ந்து ஊழியர் கூடுகை ஒரு அர்த்தம் இல்லை. ஏன்னா நான் சொல்லாம கூட போயிடுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னை யாரும் ஒன்றும் கேட்க போகிறது. ஆனால் உங்க கூடுகை அட்லீஸ்ட் ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்கட்டும் சார். ஒருத்தர் நேசித்து எப்படா தேவ சமூகத்துக்கு போகணும், ஒரு ஊழியர் பார்த்து கை கொடுத்து என்ன அந்த 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 அபிஷேகத்தில் உள்ளவங்க அப்படி இணையும் போது அங்கே இருக்கிற ஃபயர் இருக்கு பாருங்க, நெருப்பு இருக்கு பாருங்க, அதுதான் இந்த மாவட்டத்துக்கு எழுப்புதலை கொண்டு வரமே தவிர நான் போகிறேன் அப்படின்ட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறது இல்லை. ஒன்றும் அப்படிலாம் எத்தனையோ பேர் என் வாழ்க்கையில் பார்த்துட்டேன். ஒரு சின்ன புல்ல கூட கொடுக்க முடியாது. கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவங்களை வச்சு தான் கர்த்தர் அநேகமான காரியங்களை அசைக்க முடியும். பேசிக்கே இல்லாத ஒரு இடத்துல கொண்டு போய் பெரிய காரியங்களை செய்ய முடியாது. பொதுவாக பைபிள் சொல்றது